இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி எக் ரெசிபி. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். நார்மல் சைஸை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி சிலது பெருசாக இருந்துச்சுன்னா அதோட தண்டை இந்த மாதிரி 2-3 கீரல் போட்டுடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். ஸோ இந்த மாதிரி தண்டு இருந்துச்சுன்னா, ப்ரோக்கோலியோட தண்டு இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி நல்லா கீரல் பண்ணிவிட்டு நம்ம அதை தண்ணி ஊற்றி லைட்டாக ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நார்மலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் லைட்டாக உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஜீனி போட்டுக்கணும், சுகர். ஸோ இப்போ சுகர், இது பார்த்திங்கன்னா சுகர் எதுக்கு போடுறோம்னா இந்த கலர் க்ரீனிஷாக கலர் இருக்குது இல்லையா, அந்த கலர் போகவே போகாது. அந்த இன்னும் கொஞ்சம் கலரு இன்க்ரீடியன்ட் அந்த கலர் ஆட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட க்ரீன் கலர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி வருதுன்னு பாருங்கள், இப்போ தெரியும். ஸோ இது நம்ம பொரியல் தான் பண்ண போகிறோம். அதனால இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுன்னா இது ப்ரோக்கோலி டக்குன்னு வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்கணும் தேவையில்ல. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஸ்மால் ஆனியன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். நார்மல் சைஸை விட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி அதுவுமே ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை, அப்புறம் 2 எக்கு. அந்த எக்கில் என்னென்ன போடணுன்னா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் அந்த மிளகு, கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் கரம் மசால் பவுடர் இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எக்கில் போட்டாச்சு. ஸோ எக்கை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கலந்து விடணும். ஸோ இப்போ நம்ம கலக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும். நம்ம அடுப்பில் வேற வதக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொதிச்சோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த சுகர் அண்டு சால்ட்டு போட்டதுனால கலர் க்ரீனிஷாக ரொம்ப கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் தெரியும். ஸோ எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு பார்த்தா தெரியும். நான் இதில் சில தண்டையும் போட்டிருக்கேன். தண்டு எதுக்குன்னா இப்போ நம்ம முத்தலான இது வாங்கினோன்னா தண்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த தண்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ரொம்ப எலசானது வாங்கியிருக்கோம். அதனால தண்டுவே தென்னங்குருத்து மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் அதையுமே போட்டிருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் அதையும் சில சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்ம க்ரீனிஷாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த முட்டையை நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் கூட அந்த 2 இதுக்கும் அந்த எல்லோவும் ஒயிட்டும் நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொடியும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக இருக்கா, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கக்கூடாது. அது ஃபுல்லாக நல்லா கலந்தால் தான் அதோட டேஸ்ட்டே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கலக்கும்போது இந்த மாதிரி 4 ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா அந்த கலக்கிறது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு ஈஸியாக கலக்கலாம். ஸோ நல்லா கலக்கணும். இது எவ்வளோ நேரம் நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கலக்கணும். அந்த இதே தெரியக்கூடாது, டிஃப்ரெண்ட்டே தெரியக்கூடாது. வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டு எல்லாம் வதக்கு. ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறாங்க. போட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ப்ரௌனிஷாக வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டரை வடித்து வச்சாச்சு. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வடித்து வச்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்துக்கிட்டு. ஸோ இந்த ப்ரோக்கோலியை இப்போ நம்ம இதை போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் வதங்கணுன்னா இந்த ப்ரோக்கோலியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஸோ அப்போ தான் ஏற்கனவே ப்ரோக்கோலி சீக்கிரமாக வெந்துடும். அதனால லைட்டாக வதங்கினாலே போதும். ஸோ இப்போ இந்த எக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எல்லோ கலர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரில. ஸோ இப்போ தக்காளி போட்டாச்சு. சின்ன சின்னதாக நறுக்கி வைக்கிற தக்காளியை போட்டாச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஸோ இது சின்ன சின்னதாக தான் வெட்டி போட்டிருக்கோம். அதனால சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கா, அதனால டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை எடுத்து ஊற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன கலருக்கு வந்துச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ முட்டையை ஊற்றியாச்சு. முட்டையிலேயே நம்ம மிளகு, பெப்பர் அண்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே. இப்போ உப்பு, சால்ட் ஆட் பண்ணுறாங்க. சால்ட் ஆல்ரெடி நம்ம முட்டையில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வேறு கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு மட்டும் போட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒட்டும். அது ஒட்டாமல் லைட்டாக எடுத்து விட்டு நல்லா கிண்டுங்க.
அந்த ஈரப்பசெல்லாம் போகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரப்பசையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா போகணும். போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உதிரியாக வரணும், அந்த அளவுக்கு கிண்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி போட்டே தெரில பாருங்கள், அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டே இல்லாமல் அவ்வளோ குட்டி குட்டியாக போட்டதுனால ஒன்றுமே டிஃப்ரெண்ட் தெரில. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம வேகும் போதே ஒரு ப்ரோக்கோலி எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ப்ரோக்கோலி நல்லா செம்மையாக வந்துருச்சு. கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். பசையெல்லாம் அந்த புதுசுன்றதுலாம் போயிட்டு இந்த மாதிரி உதிரியாக புட்டு மாதிரி உதிரியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், செம்மையாக வந்துருப்பாங்க. ப்ரோக்கோலி இதுதான் ப்ரோக்கோலி எப்படி போட்டிருக்கோம். இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, செம்மையாக உதிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணுறது தான் மீதி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ப்ரோக்கோலி எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.